வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கமலஹாசன் நடிப்புல சங்கர் இயக்கத்துல வெளிவந்திருந்த இந்தியன் திரைப்படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்தியன் 2 அடுத்த மாசம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதை ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் 1 வந்துட்டு நல்ல பிளான் பண்ணி ரீரிலீஸ் வந்து வேர்ல்டு வைட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்தை வந்துட்டு பார்த்தாச்சு. சோ ரீரிலீஸ் அப்ப இந்தியன் எப்படி இருந்தது அப்படிங்கறத நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இது ரிவ்யூ கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியனோட கதை உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கதையா தான் இருக்கணும். சப்போஸ் இல்லைன்னா ரீரிலீஸ் பாருங்க. பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஏன்னா படத்தை டிஜிட்டலைஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ படம் பார்க்கும்போது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கிரீன் பார்க்கும்போது அந்த அளவுக்கு குவாலிட்டி அண்ட் சவுண்டுமே வந்துட்டு நல்லாவே அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் சும்மா அப்படியே காதல கேட்கறது வந்துட்டு வேற லெவல் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. எல்லா பாட்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு அப்பவே எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தியேட்டர்ல பார்க்கும்போது கேட்கும்போது வந்துட்டு அவ்வளவு சூப்பரா வந்துட்டு அமைஞ்சிருந்ததே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் தாத்தா. சோ இந்த சைடு வந்துட்டு ஒரு கதை நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவரோட பையன் வந்துட்டு சந்திரபோஸ். சோ அவருக்கு வந்துட்டு ஒரு சைடு கதை நடந்துட்டு இருக்கும். ரெண்டுமே நான் லீனியரா வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் வரும். சோ அவர் யார் தெரியுமா அப்படின்ட்டு சோ நம்ம சேனாதிபதியோட பிளாஷ்பேக் போவோம். அது முடிஞ்சது இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃபேமிலியோட பிளாஷ்பேக் போகும். எதனால இப்ப வந்துட்டு இவர் எல்லாத்தையும் கொள்றாரு அப்படின்ட்டு. சோ சங்கரோட ஒரு ஃபார்மேட் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு மைய புள்ளியில வந்து கனெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்க கமர்ஷியலா வந்துட்டு எடுத்திருப்பாரு இந்த படத்தை. படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து ரன் டைம் இருக்கு. இந்த 3 மணி நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப நம்ம வந்துட்டு இப்ப தேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது ஏதோ புது படம் பாக்குற மாதிரி தான் வந்துட்டு ஆன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா நான் பார்த்த தேட்டர்ல 80% ஆக்குபன்சி இருந்தனால ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. என் பக்கத்துல வந்துட்டு ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தான். அவன் வந்துட்டு செந்தில் கவுண்டமணி காமெடிக்கு வந்துட்டு அவ்வளவு உளுந்து வந்து சிரிச்சிட்டு இருந்தான். சோ அவனுக்கு பெருசா வந்துட்டு என்ன புரிஞ்சுது அப்படிங்கறத தவிர்த்து சோ இந்த படத்தை அவ்வளவு என்ஜாய் பண்ணி வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அவங்க அப்பாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்துட்டு பாக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இன்ட்ரோ வந்துட்டு பேசும்போது நமக்கு வந்து தெரிஞ்சது. சோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற பரவலான டாக் வந்துட்டு எல்லா பக்கமும் இருக்கு. ஏன்னா படம் ஆல்ரெடி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்துருப்பாங்க. பிளாக் பஸ்டர் ஹிட். இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பிறக்கவே கிடையாது. ஏன்னா படம் வந்துட்டு 1996 ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி 28 வருஷம் கழிச்சு இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது இப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல சொல்லாத விஷயங்களும் இன்னுமே மாறல அப்படிங்கிற அளவுல தான் வந்து அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப பார்க்கும்போது நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அப்போ அந்த லஞ்சம் அப்படிங்கிற மெயின் ஃபேக்டர் சங்கர் எடுத்திருப்பாரு. சோ அந்த லஞ்சத்துல வந்துட்டு இந்த டேபிளுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், இவங்களுக்கு வந்துட்டு 50 ரூபாய் கொடுக்கணும், இவங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும். ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு பெரிய அமௌண்டா இருந்தனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது பெருசா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல. சோ அந்த ஒரு லஞ்சங்கிற ஃபேக்டர் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இப்ப நம்ம பார்க்கும்போது அதிக அமௌண்டா இருக்கும். ஏன்னா இந்தியன் 2ல வந்துட்டு தான் அதை வந்துட்டு பெருசா காட்டியிருப்பாங்க. இப்ப என்ன மாதிரியான ஊழல்கள் நடக்குது, இது எப்படி வந்துட்டு இந்தியன் தாத்தா வந்துட்டு தகர் தெரிய போறாரு அப்படிங்கறத இந்தியன் 2 மீதி கதையா வந்துட்டு அமைஞ்சிருக்கும். ஏன்னா இந்தியன் 1 கிளைமேக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க படம் பார்த்திருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கும் அவர் எஸ்கேப் ஆயிருவாரு. சோ அதுல இருந்தா இந்தியன் 2 அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. சோ கண்டிப்பா இந்தியன் 2 நீங்க டைரக்டா பார்த்தாலுமே புரியும். இந்த இதுக்கு முன்னாடி இந்தியன் 1 பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் வந்துட்டு அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம். சோ நீங்க இன்னும் இந்த படம் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு தியேட்டர்ல பாருங்க. முக்கியமா ஃபேமிலியோட பாருங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்துல எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கு. சாங்ஸ் ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே, கதையாகட்டும், டைலாக்ஸ் ஆகட்டும், முக்கியமா செந்தில் கவுண்டமணியோட காமெடி. சோ இவங்களோட ஃபர்ஸ்ட் படம் இப்பதான் நான் தியேட்டர்ல பாக்குறேன்னு நினைக்கிறேன். சோ நீங்க இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.